அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். எசேக்கியேல் 36ல 36ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். அதே நேரத்தில் 37ல 14 36 பாருங்களேன். அதுல கடைசி பகுதி பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். அடுத்து 37:14 பார்த்தீங்கன்னா கடைசியில இதை சொன்னேன், இதை செய்வேன். அப்ப 2 இடத்துலயும் வந்திருக்கு, இதை சொன்னேன், இதை செய்வேன். அப்ப 36:36 பார்க்கிறப்ப, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிரிடமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். ஆனா இங்கே சொல்றப்ப என்ன சொல்றாரு? 37:14 என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அப்ப ஒரு இடத்துல என்ன சொல்றாரு? என் ஆவியை உங்களுக்குள்ளாக வைப்பேன், உங்களை உங்கள் தேசத்துல வைப்பேன், அதனால் நான் கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அடுத்த இடத்துல சொல்றாரு, நான் பாலானதை பயிர் நிலமாக்குகிறவர், நிர்மூலமானவைகளை கட்டுகிறவர் என்று சுற்றிலும் உள்ள மக்கள் அறிந்து கொள்வார்கள். அப்படின்னா, உனக்குள்ள நான் செய்ய போகிற என் கிரியைகளின் மூலமாய் நான் கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்வாய். உனக்கு நான் செய்ய போகிற காரியங்களை கண்டு உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். சொல்லிட்டு சொல்றாரு, இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆமென். அப்ப கர்த்தர் உங்களுக்குள்ளாக கிரியை செய்ய போகிறார். உங்களுக்குள்ளாக இருக்கிற தேவையான அந்த மாற்றங்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ளாக கிரியை செய்ய போகிறார். உங்களுக்குள்ளாய் அவருடைய ஆவியை வைப்பேன். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்களுக்குள்ளாய் கிரியை நடப்பித்து உங்கள் இருதயத்திலே அவர் கிரியை செய்து என்னென்ன செய்ய வேண்டுமோ, என்னென்ன காரியங்களை அகற்ற வேண்டுமோ, என்னென்ன கசப்புகளை மாற்ற வேண்டுமோ, எந்தெந்த இடத்துல கிரியை செய்யணுமோ உங்க உள்ளான இருதயத்திலே கிரியை செய்து உங்களை உயிரடைய செய்வார். ஆமென். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சி பெற்று நீங்கள் உயிரடைந்து எழும்பி சேனையாய் நிற்பீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று சொல்லுகிறார். அதே நேரத்துல உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள், உங்கள் வாழ்க்கை மறுபடியும் எடுத்து கட்ட போகிறாரே, கர்த்தர் உங்களுக்கு அருள போகும் ஆசீர்வாத நன்மைகள், உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகிற காரியங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்கிற காரியங்களை வைத்து சுற்றிலும் உள்ள ஜனங்கள் அவர் தேவன் என்பதை அறிந்து கொள்வார்கள். அப்பா ஒண்ணும் இல்லாம இருந்தான், ஆனா கொஞ்சம் வருஷத்துல எங்கேயோ போயிட்டான்ப்பா, அவன் கடவுள் தான்ப்பா கூட இருந்தார். அவங்களோட வார்த்தையில சொல்ல போறாங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளும் சொல்லிக் கொண்டார்கள். அப்படித்தான் நடக்க போகிறது. ஆண்டவர் இன்று உங்ககிட்ட குறிப்பா இதை சொல்றாரு. என்னன்னா, இதை சொன்னேன், இதை செய்வேன். அப்பா, நான் தான் இதை சொன்னேன், நான் தான் இதை செய்வேன். நீ செய்ய தேவையில்லை, இப்படி செய்யுன்ற சொல்லணும்னு கூட இல்லை. இதை சொன்னது நான், இதை செய்ய எனக்கு தெரியும். இதை சொன்னேன், இதை செய்வேன். அப்ப உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் குறித்து சந்தேகப்படாமல், என் தேவன் சொன்னார், என் தேவன் செய்வார், அதை அவர் நிச்சயம் செய்வார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் என்கிற இந்த விசுவாசத்தில் இருங்க. இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்கு அவர் சொன்னதை செய்து முடிப்பார். உங்களை ஆச்சரியப்படுத்துவார். கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்வதை சுற்றிலும் உள்ளவர்கள் காண்பார்கள். கர்த்தர் உங்களுக்குள் கிரியை செய்வதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.